சாரண் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உடனே போன் வருது ஜிஹெச் கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஜிஹெச்ல போய் டாக்டர் கேட்கறேன் நானு. அவங்க சொல்றாங்க வரும்போது பையனுக்கு பல்ஸ் இல்ல, ஸ்கூல்ல செத்துட்டா அப்படின்ட்டாங்க. அடிச்சதுல ஸ்கூல்ல அவனுக்கு உயிர் போயிருச்சு பாத்துக்கோங்க. அடிச்சதுல அங்க ஸ்பாட்ல பையனுக்கு பல்ஸ் இல்ல, ஆளை கழிச்சிட்டாங்க என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. யாரும் விட்டுறாதீங்க, மத்த பிள்ளைங்களை விட்டுறாதீங்க, அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. என் புள்ள போச்சு, எனக்கு இல்ல அவ்வளவு போயிட்டான் புள்ள. அதான் தீபக் அம்மாவும் கேட்டாங்க. ஆமா என்ன தீபக் அம்மா இந்த தீபக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டு வந்துட்டான் சார், நான் சாமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னாங்க. என்னாச்சு மேம் சொன்னீங்கன்னா இல்ல ஒண்ணு இல்ல போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் போன் வந்துச்சு, சாரண் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கார்ல ரொம்ப போன் வந்துச்சு. என்ன மேம் கேட்டா ஜிஹெச் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு என் புள்ள போச்சு. உடம்புல ஏதாவது காயம் இருந்தா? மூஞ்சி வீங்கி இருக்கு, தொண்டைக்குள்ள அப்படியே மாறி வீங்கி இருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் அப்படியே இங்க தொடச்சிருக்காங்க. மூக்குல இருந்து நொறையா வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே இல்லை இப்ப வரைக்கும், வந்துட்டே இருக்கு, நொற வந்துகிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என் புள்ள சாதாரணமா சாவல, அடிச்சே கொண்டிருக்காங்க. இது நல்லா தெரியும், சாதாரணமா சாவல, அடிச்சிருக்காங்க. நல்லா பாருங்க, போஸ்ட்மார்ட்டம் இருந்தாலும் பாருங்க. என் புள்ள ஓடிக்கிட்டாங்க, கூட்டம் அட்மிட் பண்ணி என் புள்ள ஓடிக்கிட்டாங்க. சார்ல ஓடிக்கிட்டாங்க, யாருமே இல்ல. அடிப்பாங்க. நிறைய பேர் அப்படி அடிச்சிருக்காங்க. போன அப்பா அம்மா வந்து நானே போய் கேட்டிருக்கிறேன், ஏன் என் பிள்ளை அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க நான் கேட்டிருக்கேன். நான் உள்ள படிக்க மாட்டேங்கிறேன், படிக்கல என்ன அனுப்பிவிட்டுருக்கேன், டிசி என்ன கொடுத்துருக்கல, ஏன் அடிக்கணும், எத்தனை பிள்ளைய அடிக்கிறீங்க? இப்ப எனக்கு பிள்ளை இல்ல சொல்லுங்க. போச்சு. இப்ப வந்து ஒரு டீச்சர் இங்க நிக்கிறாங்களா, ஒன்னுட்டு ஓடி போயிட்டாங்க தூக்கி போட்டுட்டு. கேட்டா ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க. ஸ்கூல்ல போன் பண்ணி கேட்டா அப்பெல்லாம் சொல்லாதுங்க, டீச்சர் எல்லாம் எங்க பிள்ளை மாதிரி பார்த்தேன்னு சொல்றாங்க. எங்க பிள்ளை மாதிரி நீங்களா பாக்குறீங்க? ஸ்கூல்ல என் மாதிரி ஸ்கூல்ல கேமரா இருக்கு சார், எல்லா பக்கம் கேமரா இருக்கு, வெளி கேட் வரைக்கும் கேமரா இருக்கு. அது ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க. என் பையன் சாதாரணமான சாகல, அடிச்சே கொண்டிருக்காங்க. காலையில நல்லா எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு சாமி காக்கை சோறு வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு என் பிள்ளையாரு போறான். எப்படி சார் சாவா? காலை எனக்கு செஞ்சிருக்கும்ல, பெத்தவளுக்கு எந்திரிச்சா எனக்கு தெரியுமில்ல. அம்மா எனக்கு முதுகு வலிக்குது, மூச்சு வலிக்குது, கையை வலிக்கு அழுக்கு சொல்லுவாள், எதுவுமே சொல்லல. புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தனா போட்டுட்டு சந்தோஷமா போனான். புது பேண்ட் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு சந்தோஷமா போட்டுட்டு போனான். 1:45 போன் வருது, உங்க பையன் சோறு தின்னுட்டு தண்ணி கொடுத்தா நான் அப்படியே விழுதுறானமா. சரி நானும் இப்ப தண்ணி குடிச்சுக்கிறேன், சோறு தின்னுட்டு நான் மயக்க மட்டும் விழுதுறேன்னா செத்துறேன். அப்படியே மூக்குல நுர வருது, ரத்தம் வருதா சொல்லுங்க? எப்படி வரும் சார்? அடிச்சா மட்டும் தான் வரும், ஓங்கி கண்ணத்துல அடிச்சாதான் வரும். நான் அடிக்க மாட்டேன் சார், ஏன்னா என் பையனுக்கு ஏதோ நான் ஆச்சுன்னா அடிக்கவே மாட்டேன், திட்டுவேன், அடிக்கவே மாட்டேன். ஏன்னா பொண்ணு வந்தாலும் அவட்ட கிடைங்க, அம்மா அடிக்குமா சாமின்னு அடிக்க மாட்டேன். என் புள்ள என் பொண்ணையும் பையனை அடிச்சாலே என் பொண்ணை திட்டுவேன் நானு, என் பிள்ளை அடிக்கடி அடிக்கிறேன்ட்டு. அவங்க கேட்பா உங்க பையன் தான் முக்கியமானு கேட்பா. அவ கேட்ட மாதிரி பிள்ளை அவ்வளவுதான், நான் காப்பாத்தணுமா. பையன் பேர் தீபக்குங்க, என் மனைவி பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை. காலையில் சிரிச்சுட்டு நல்லபடியாக தான் ஆர்டர் கொண்டு விட்டு போனேன். நான் டிரைவருங்க. பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு நல்லா தான் போனேன். சாம்பார் சாப்பாடு கிளறி கொடுத்தது காலையிலேயே. 1:05க்கு ஃபோன் வருது எனக்கு, இந்தமாரி உன் பையன் மயக்கம் போட்டு கண்ணு மூடி மேலே போயிடுச்சு, சாரெலாம் கூப்பிட்டு சரண் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சௌமி ஹாஸ்பிட்டலாங்க, 2வது சரண் ஹாஸ்பிட்டலாங்க, 3வது பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வர சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பையன் இறந்துட்டான். மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருக்குங்க, கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. எனக்கு இது சந்தேகமாக இருக்குங்க. என் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு என்ன உடம்பு சரியில்லை இருந்தாலும் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி எதுக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு அது ஒரு சந்தேகம். அப்புறம் அந்த மேடம் பேச கட் பண்ணுது, பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுது. 2வது சந்தேகம், எனக்கு தான் எப்பயுமே கூப்பிடுவாங்க. அவன் 6வது 7வது போனதுலேருந்து எனக்கு தான் கூப்பிடுவாங்க. இது சந்தேகம் இருக்குன்னு நான் விட மாட்டேன், சரிதானே விட மாட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சது 7th B தான். பையன் பேர் தீபக்கு, விட மாட்டேங்க. வெள்ளிக்கிழமையே நீங்க வந்து கூப்பிட்டு போனோம், மதியானத்துக்கு வெள்ளிக்கிழமை ஃபேண்ட் டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. முது வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா அழைச்சிட்டு போயிட்டு இந்த மூச்சுப்பொடி மாத்திரை வாங்கி போட்டு சரியாயிருச்சுங்க. திங்கக்கிழமை எனக்கு பணம் வரது லேட் ஆகி போச்சு, ஃபேண்ட் எடுத்து கொடுத்துட்டேங்க. திங்கக்கிழமை சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு ஃபேண்ட் எடுத்து கொடுத்தேன். செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி அப்படி இறந்துட்டேன் அப்படிங்கிற போய். உடம்புல ஏதாவது காயம் சார்? உடம்புலாம் காயில சார், ஆனால் கண்ணை வீங்கி இருக்கு, மூக்கெல்லாம் ரத்தம் வந்துருக்கு, முறையா வருது சார். மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுகுது அப்படியே. ஸ்கூல் தரப்புலேருந்து பாத்ரூம் ஒரு ஃபோன் வருது, பாத்ரூம்லேருந்து வலிக்கி விட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு வருது. ஒரு தரப்புலேருந்து என்ன வருதுன்னா, விளாண்டுட்டு இருந்தா, கொஞ்சம் சோம்பேறியா இருந்தா, சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் தண்ணி குடிக்கிறது டைப் பண்ணா அப்படியே கீழே விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தரப்புலேருந்து அடிச்சுன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க.
அது என்னன்னு உங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்ல ஏதாவது கேட்டீங்களா? இன்னும் அதெல்லாம் அதுக்குள்ளே இங்கே வர சொல்லிட்டாங்க சார், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் 3 ஹாஸ்பிட்டல் அலைஞ்சு இங்கே வந்திருக்கேங்க. ஜிஹெச் வந்து இந்த மாதிரி பிள்ளை எப்படி ஆயிடுச்சு. அவங்க கொண்டு போனது உண்மையா? அது என்ன தெரியல சார், ஃபோன் பண்ணி சொன்னதான் என்ன சொல்லியிருந்தாங்க. 10 நிமிஷம் வாட்டி ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. சரண் ஹாஸ்பிட்டல் வா, சௌமியா ஹாஸ்பிட்டல் வா, ஜிஹெச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அங்கங்கே அலைய விட்டே இருந்தாங்க.